வணக்கங்க. இப்போ இலவச மின்சாரத்தில் விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா? இல்லை விவசாயம் சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணைக்கு பயன்படுத்தலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துச்சு. நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்திங்க அப்படின்னா உதவி பொறியாளர்கிட்ட கேட்குறப்போ அப்படி பயன்படுத்தக்கூடாது. மீன் சொந்த உபயோகத்துக்கு அப்படின்னா அது நீங்கள் பயன்படுத்தலாம். விற்பனை செய்கிறப்போ அது கமர்ஷியலு, அதனால் அதுக்கு மீட்ரு மாட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னு சொல்கிறப்போ ஆடு மாடு எல்லாமே வளர்த்துறோம், கோழி உட்பட. அதுகளையும் நம்ம வெளியில் விற்கிறோம். அப்போ அது கமர்ஷியல் இல்லையா? அதுவும் கமர்ஷியல் தானே. ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னா விவசாயம் சார்ந்த எல்லாமே ஒருங்கிணைந்த பண்ணைக்குள்ளே வருது. அதுக்கு இலவச மின்சாரத்தை பயன்படுத்தலாம். அதை பற்றின தகவலை தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய தமிழாக்கம் கடைசியில் கொடுத்துருக்கோம், படித்து பாருங்கள். இது போன்ற தகவலை பெற என்னுடைய சேனலை கண்டிப்பாக பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் இன்னொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.